අපි මේ නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ පළමු වතාවට තමයි මේ දින රැළියක් පවත්වන්නේ. நாங்கள் முதல் முறையாகவே இந்த நுவரெலியா மாவட்டத்தில் மே தினத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். හැබැයි අපි පළමු අවස්ථාවට මේ දිනේ පවත්වනකොට මීට පෙර පවත්වපු කිසිවෙක් අද මේ දින පවත්වන්නේ නැහැ. ஆனால் நாங்கள் முதல் முறையாக மே தினத்தை நடத்துகின்ற போது இதற்கு முன் மே தினத்தை செய்தவர்கள் யாருமே மே தினம் செய்யவில்லை. ඒකෙන් කියන්නේ මොකද්ද? இதிலிருந்து விளங்குவது என்ன? මේ නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ මේ මලේගම් ජනතාව ඇතුළු සියලු ජනතාව අද විශ්වාසය තබලා තිබෙන්නේ ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව කෙරෙහි කියන පණිවිඩය තමයි ඒ දීලා තිබෙන්නේ. மலையகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீதே நம்பிக்கை கொண்டுள்ளனர் என்பதே அதுவாகும். මේ ආණ්ඩුව හැදුවේ මේ ආණ්ඩුව රකින්නේ මේ ආණ්ඩුව ජයග්‍රහණය ගෙනත් දෙන්නේ මේ රටේ ජනතාවට. இந்த அரசாங்கத்தை உருவாக்கியது, இந்த அரசாங்கத்தை பாதுகாப்பது, இங்கிருந்து வெற்றியை கொண்டு வருவது அனைத்துமே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே. මතක තබා ගන්න ලංකාවේ හැදිලා තිබෙන්න ශක්තිමත්ම සහ වැඩිම ජනතාව විශ්වාසය දිනා ගන්න ආණ්ඩුව මේක. இலங்கையில் உருவாகியதில் பலமானதும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றதுமான ஒரே அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே. මේ මලේගම් ජනතාව මේ ආණ්ඩුව කෙරෙහි ලක්ෂ සංඛ්‍යාත ජනතාවක් අද විශ්වාස කරනවා. மலையகத்தில் இருக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றனர். අපි උතුරට ගියොත් එම ජනතාව විශ්වාස කරන්නේ මේ ආණ්ඩුව. நாம் வடக்குக்கு சென்றால் வடக்கில் உள்ள மக்களும் இந்த அரசாங்கத்தையே நம்புகின்றனர். අපි නැගෙනහිරට ගියොත් එහි ජනතාව විශ්වාස කරන්නේ මේ ආණ්ඩුව. நாங்கள் கிழக்குக்கு சென்றாலும் அந்த மக்களின் நம்பிக்கையும் தேசிய மக்கள் சக்தியே. අපි දකුණේ සියලු ජනතාව විශ්වාස කරන්නේ මේ ආණ්ඩුව. தெற்கில் உள்ள அனைத்து மக்களும் இந்த அரசாங்கத்தின் மீதே நம்பிக்கை கொண்டுள்ளனர். ඒ කියන්නේ මොකද්ද? இதிலிருந்து விளங்குவது என்ன? ලංකාවේ පළමු වතාවට இலங்கையில் முதன் முறையாக ජනතාවගේ ආණ්ඩුවක්, மக்களுடைய அரசாங்கம், වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක් உழைக்கும் மக்களின் அரசாங்கம் මේ රටේ ගොඩ නැගිලා තිබෙනවා. இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. මේ ආණ්ඩුව පත්වලා අවුරුදු එකමාරකට කිට්ටු වෙමින් තිබෙනවා. இந்த அரசாங்கம் உருவாகி 1.5 வருடங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றது. මේ කාලය තුල අපි ආණ්ඩුව ලෙස තීන්දුව తీරන බොහෝමයක් ගත්තා. இந்த காலப்பகுதியில் பல தீர்மானங்களை அரசாங்கமாக எடுத்திருக்கின்றோம். බොහෝම වැඩ කටයුතු වලට මුල් පියවර තිබ්බා. பல வேலை திட்டங்களுக்கான அடித்தளங்கள் இடப்பட்டிருக்கின்றது. ඒ හැම එකෙම ප්‍රතිඵලය කුමක්ද? அனைத்தினதும் நன்மை என்ன? අපේ අරමුණ මොකද්ද? எம்முடைய நோக்கம் என்ன? අපේ ඉලක්කය මොකද්ද? எம்முடைய நோக்கம் என்ன? අපේ රටේ වැඩ කරන ජනතාවට இந்த நாட்டில் இருக்கின்ற உழைக்கும் மக்களுக்கு ඉතාමත් හොඳ ආදාය මාර්ගයක්, சிறந்த ஒரு வருமான திட்டத்தை, ඉන්ඩ නිවහනක්, வீடு ஒன்றை, අපේ දරුවන්ට හොඳ අධ්‍යාපනයක්, சிறந்த கல்வியை, නීතියක් තිබෙන රටක්, சட்டம் ஒன்று இருக்கின்ற நாடாக, ජාතික සමගිය තිබෙන රටක් ගොඩනැංවීමයි. தேசிய ஐக்கியம் உள்ள ஒரு நாடாக අපි තීන්දුව වර්ග දෙකක් ගත්තා. இரண்டு விதமான தீர்மானங்களை நாம் எடுத்திருக்கின்றோம். එකක් ජනතාව වෙනුවෙන් තීන්දුව, ஒன்று மக்களுக்கான தீர்மானங்கள், දෙක இரண்டாவது පාලකයන්ගේ වරප්‍රසාද කපන තීන්දුව. ஆட்சியாளர்களின் வரப்பிரசாதங்களை, சலுகைகளை நிறுத்தும் தீர்மானம். වෙනද ආණ්ඩු ගන්න තීන්දුව මොනවද? ஏனைய நாட்களில் அரசாங்கம் எவ்வாறான தீர்மானங்கள் எடுத்தார்கள்? පාලකයන්ගේ වරදාන වරප්‍රසාද වැඩි කරගන්න තීන්දුව. ஆட்சியாளர்களுடைய சலுகைகளை அதிகரித்துக் கொள்வதற்கான தீர்மானம். ජනතාවට පීඩාව වේදනාව ගෙනත් දෙන තීන්දුව. மக்களுக்கு மேலும் மேலும் துன்பங்களை கொண்டு வருகின்ற தீர்மானம். හැබැයි ඒකේ අනිත් පැත්ත, ஆனால் இன்று அதன் மறுபக்கம் තීන්දුව ගන්නවා පාලකයන්ගේ වරප්‍රසාද කපන්න. இன்று ஆட்சியாளர்களுடைய வரப்பிரசாதங்களை இல்லாமலாக்குவதற்கான தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம். තීන්දුව ගන්නවා වැඩ කරන ජනතාවගේ ජීවිතය උසස් කරන්න. உழைக்கும் மக்களின் வாழ்வை உயர்த்துவதற்காக தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம். එහෙනම් මොකද්ද මේ ආණ්ඩුව? அப்படியானால் இந்த அரசாங்கம் எப்படியானது? මේ ආණ්ඩුව තමයි ගොඩනැගී තිබෙන වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුව. இந்த அரசாங்கம் தான் உழைக்கும் மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ලංකාවේ அரசாங்கம். පළමු වතාවට இலங்கையின் முதன் முறையாக වැඩ කරන ජනතාව ප්‍රමුඛ කොටගෙන, உழைக்கும் மக்களை முதன்மையாக கொண்டு, වැඩ කරන ජනතාව ඉලක්ක කරගෙන, உழைக்கும் மக்களை இலக்காக கொண்டு, වැඩ කරන ජනතාවගේ ඉදිරිය වෙනුවෙන් உழைக்கும் மக்களுக்காகவே உழைப்பதற்காக ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. அரசாங்கம் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றோம். අපි ගත්ත තීන්දුව බලන්න. நாம் எடுத்த தீர்மானங்களை பாருங்கள். මේ මලේගම් ජනතාවගේ වැටුප් වැඩි කිරීමේ තීන්දුවක් අපි ගත්තා. இந்த மலையக மக்களின் சம்பள தொகையை அதிகரிப்பதற்கான தீர்மானத்தை எடுத்தோம். ඇයි? ஏன்? අපි ඉන්නේ ජනතාවත් එක්ක. நாம் மக்களோடு இருக்கின்றோம். இந்த மக்களோடு. ආණ්ඩුව ඔබගේ ආණ්ඩුවක්. ஆண்டு உங்களுடைய அரசாங்கம். දිට්වා සිලුකුණාටු ආවා. திட்வா சூறாவளி வந்தது,
කුඹුරු විනාශ වුණා. வயல்கள் வீணாகின, භවභෝග විනාශ වුණා. விவசாய நிலங்கள் வீணாகின, ඇති කරන සත්තුන් විනාශ වුණා. உருவாக்கப்பட்டுள்ள அனைத்து விலங்குகளும் ගොවි ජනතාව, விவசாயிகள், දීවර ජනතාව, மீனவர்கள், වැවිලි ශේෂ්ත්‍ර වැඩ කරන ජනතාව பெருந்தோட்டத்துறை வேலை செய்பவர்கள் විශාල අසිරිතාවයකට පත් වුණා. பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்தனர். අපේ ආණ්ඩුව මොකද්ද කරේ? எங்களுடைய அரசாங்கம் என்ன செய்தது? වගා බිම්වලට விவசாய நிலங்களுக்கு ලංකාවේ ඉතිහාසයේ ලබා දුන් වැඩිම වන්දි දෙන්න තීරණය කරා. இலங்கை வரலாற்றிலே அதிகமான தொகையை நஷ்டஈடாக வழங்கினோம். ඒ ආණ්ඩුව වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. ஏனென்றால் இது உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம். දීවර ජනතාවගේ බෝට්ටු නැති වුණා. மீனவர்களுடைய போட்டுகள் இல்லாமல் போன, දෙල්ලාම්පන නැති වුණා. அவர்களுடைய ஏனைய உபகரணங்கள் இல்லாமல் போன. අපි බෝට්ටු ගන්න අවශ්‍ය නැ සියලු සාන ලබා දෙන්න කටයුතු කරා. மறுபடியும் அந்த படகுகளை வாங்குவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாம் செய்தோம். ඇයි ඒ? ஏன்? අපි වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. நாம் உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம். වැවිලි ශේෂ්ත්‍රය දාලා භෝග විනාශ වුණා. பெருந்தோட்டத்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து இதுகள் வீணா போனது. ගම්මිරිස් වගාව, மிளகு, තේ වගාව, தேயிலை, ඒ වගේම එනසාල් වගාව கருவா ආදී ශේෂ්ත්‍ර විනාශයට පත් වුණා. ஆகிய அனைத்து துறைகளும் வீணாகி போனது. අපි වැඩිම සහන දෙන්න තීරණය කරා. நாங்கள் கூடுதலான மானியத்தை வழங்க தீர்மானித்தோம். ඇයි ඒ? ஏன்? වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம். එහෙම තමයි ආණ්ඩු. அதுதான் அரசாங்கம். වැඩ කරන ජනතාවගේ ගෙවල් විශාල ප්‍රමාණයක් විනාශ වුණා. வேலை உழைக்கும் மக்களுடைய பல்வேறு சொத்துக்கள் வீணாகி போனன. අවතන් කඳුරු වලට ගොඩ ගැහුණා. முகாம்களுக்கு சென்றனர் மக்கள். ගෙවල් දොරවල් வீடு வாசல் 3-20 විනාශ වුණා. அனைத்துமே வீணாகி போனன. අපි මොකද්ද කරේ? நாம் என்ன செய்தோம்? අපි තීන්දුවක් ගත්තා. நாம் தீர்மானம் ஒன்று எடுத்தோம். අපි දන්නවා විනාශ වුණු ගෙවල්, சேதமடைந்த வீடுகள், අනාරක්ෂිත ගෙවල්, பாதுகாப்பற்ற வீடுகள், පාසුකම් රහිත ගෙවල්. வசதியான வீடுகள். ඒ නිසා අපි මොකද්ද කිව්වේ? நாம் என்ன கூறினோம்? විනාශ වුණු හැම ගෙදරකටම வீணா சேதமடைந்த அனைத்து வீடுகளுக்கும், විනාශ වේයි අනුමාන කරන හැම ගෙදරකටම எதிர்காலத்தில் பாதுகாப்பற்று போகும் என எதிர்பார்க்கும் ලක්ෂ வீடுகள் 50ක දීමනාවක් දෙන්න තීරණය කරා. 50 லட்சம் கொடுக்க தீர்மானித்தோம். ඇයි? ஏன்? වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம் இது. එහෙමයි ආණ්ඩු. அதுதான் அரசாங்கம். කුඩාව විනාශ කරලා තිබෙනවා නම් சிறியதொரு சேதம் ஏற்பட்டிருந்தால் ලක්ෂ 5ක වන්දියක් දෙන්න තීරණය කරා. 5 லட்சம் நிவாரணம் வழங்க தீர்மானித்தோம். ඇයි ඒ? ஏன்? වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩු. இது உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம். පාසල් දරුවන්ගේ பாடசாலை மாணவர்களது පොතපත අහුවෙලා තිබුණා නම් அவர்களுடைய புத்தகங்கள் சேதமடைந்திருந்தால் රුපියල් 25000 දෙන්න තීරණය කරා. 25000 வழங்க தீர்மானித்தோம். ඇයි ඒ? ஏன்? වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. இது உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம். එහෙමයි වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුව හදපුවාම රටේ ජනතාවට ප්‍රතිලාභ වෙන්නේ. இப்படித்தான் உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கத்தை உருவாக்கினால் மக்களுக்கான நலன்கள் දැන් கிடைக்கும். මොකද්ද මේ යුද්ධයක් මත වුණා. இப்பொழுது ஒரு யுத்தம் நடந்தது. අපිට වළක්වන්න බැරි විදිහට තෙල් මිල ඉහළ ගියා. எங்களால் தவிர்க்க முடியாத அளவு எண்ணெய் விலை அதிகரித்தது. වළක්වන්න බැරි විදිහට අනිකුත් බලශක්ති ඉල්ලුම බලශක්ති මිල ඉහළ ගියා. ஏனைய எரிபொருள் விலைகள் அதிகரித்தது. හැබැයි අපි මොකද්ද කරේ? ஆனால் நாம் என்ன செய்தோம்? වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கமாக මොකද්ද අපි කරේ? என்ன செய்தோம்? අද හැම ඩීසල් ලීටර් එකටම ஒவ்வொரு லிட்டர் டீசலுக்கும் රුපියල් 100ක සහනාධාරයක් මේ ආණ්ඩුව ලබා දෙනවා. 100 ரூபாய் நிவாரணம் அரசாங்கம் வழங்குகின்றது. අද ඩීසල් ලීටරයක් 382යි. இன்றும் 382 ரூபாயாக விற்கப்படுகின்ற டீசல். අපි ඒ 100 දුන්නේ නැත්නම් 482යි. அந்த 100ஐ நாங்கள் வழங்காவிட்டால் 482 ஆக இருந்திருக்கும். ඇයි අඩු කරන්නේ? ஏன் குறைக்கின்றோம்? ජනතාවගේ ආණ්ඩුවක්. இது மக்களுக்கான அரசாங்கம். ඒ විතරක් නෙවෙයි පොහොර මිල ඉහළ ගියා. உர விலை அதிகரித்தது. අපි කිව්වා කුෂ්කර්මාන්ත වීවගාවේ යෙදෙන ගොවි ජනතාවට நாங்கள் விவசாயிகளுக்கு நாங்கள் கூறினோம், පොහොර සඳහා අලුතෙන් உரம் தொடர்பாக புதிதாக රුපියල් 10000ක සහනාධාරයක් දෙන්න තීරණය කරා. 10,000 ரூபாய் நிவாரணத்தை வழங்க தீர்மானித்தோம். වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம். ඒ විතරක් නෙවෙයි දීවර ජනතාවට மீனவர் அது மட்டுமல்ல, மீனவர்களுக்கு ඉන්ධන සහනාධාරයක් දෙන්න තීරණය කරා. எரிபொருள் நிவாரணத்தை வழங்க වැඩ தீர்மானித்தோம். කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கமாக බහුදින යාත්‍රාවකට பல நாள் படகுகளுக்கு ලක්ෂ 1.5ක ඉන්ධන දීමනාවක් දෙනවා. 1.5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க தீர்மானித்தோம். වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கமாக. එහෙම ආණ්ඩුවක් නෙවෙයි හදලා තියෙන්නේ. அப்படியான அரசாங்கம் தான் உருவாக்கப்பட்டது. සෑම ව්‍යසනයකදීම அனைத்து அழிவுகளிலும் අපි පෙරට එනවා.
நாங்கள் முன் வருகின்றோம் ජනතාව බලාගන්න. மக்களை பாதுகாப்பதற்காக. දිට්ටා සුළුකුණාටුවට திட்வா சூறாவளியாக இருந்தாலும் අපි රුපියල් කෝටි 50,000ක් දැම්මා. நாங்கள் 50,000 கோடி ஒதுக்கினோம் அதற்காக. පොඩි ගාණක් නෙවෙයි. லேசான குறைந்த தொகை கிடையாது. රුපියල් කෝටි 50,000කින් 50,000 கோடி ரூபாய்கள் ආධාර දෙන්න, அவர்களுக்கான நிவாரணத்தை வழங்க, ගෙවල් හදලා දෙන්න, வீடுகளை செய்து கொடுக்க, පාසල් ගොඩනැගිලි හදන්න, பாடசாலைகளை செய்து கொடுக்க, කඩාවැට්ට මන්මාවත් හදන්න வீழ்ச்சி அடைந்த அனைத்தையும் செய்து கொடுக்க ජනතාව වෙනුවෙන් ඉන්න ආණ්ඩුවක්. மக்களுக்காக செயற்படுகின்றார். එහෙමයි ආණ්ඩුව හදන්නේ. அப்படித்தான் அரசு